அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 2 ஏ அதுக்குண்டான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட் 11 வந்திருக்கு. எக்ஸாம்ஸ்க்கான அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட் வந்து செப்டம்பர் 9 இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எனி கரெக்ஷன்ஸ் நமக்கு பின்னாடி எரர் வந்திருந்தாலும் செப்டம்பர் 13 செப்டம்பர் 15 வரைக்கும் கரெக்ஷன் அப்டேட் பண்ணுறதுக்கு உண்டான டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே நல்லா கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். நெட் சென்டர்லேயோ இல்லை நீங்கள் ஓனாக அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் ஒவ்வொரு பேஜ் வைஸ் ஒவ்வொரு கண்டென்ட்டை என்ன கொடுத்துருக்குறாங்களோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். மேபி கரெக்ஷன் இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கிங்க. நமக்கு உண்டான குரூப் 2க்கு உண்டான வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 41 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதில் 14 போஸ்டிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. குரூப் 2 சர்வீஸில் 41 வேக்கன்சிஸில் சொல்லியிருக்கிறாங்க. குரூப் 2A நான் என்ட்ரி போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 780 வேக்கன்சிஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. டோட்டலாக 821 வேக்கன்சிஸில் நடைபெறதோ சொல்லியிருக்கிறாங்க இந்த குரூப் 2க்கான அறிவிப்பு. ஆனால் 821 தான் ஃபைனலானா இல்லை, இது ஒரு டென்டேட்டிவ் தான். லாஸ்ட் அகடாமிக் இயர்லையும் இதே மாதிரி தான் குறைவான வேக்கன்சி கொடுத்து 2 மடங்கு கொண்டான வேக்கன்சிஸ்க்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா போஸ்டிங் வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதனால் நீங்கள் உறுதியாக உட்காந்து படிங்க. இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருந்தவங்க குரூப் 2க்காக இப்போ 1 மாதம் 2 மாதமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லை ஏனோ தானன்னு போய் தேர்வு எழுதிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே தான் கொஞ்சம் பயமாக இருக்கும். லாங் டைமாக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, 1 வருஷம் 2 வருஷமாக குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸுக்காக உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு கோல்டன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் பொது தமிழில் 100க்கு 100 கேள்வி கட்டாயம் எடுக்கிற அளவுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிங்க. மேக்ஸில் 25க்கு 25 எடுத்திங்கன்னா 125 கேள்வி. மீதி இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின்ஸில் 75 கொஸ்டின்ஸுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் போட்டாலே போதும். ஒரு 140 145 கொஸ்டின்ஸ் போடுற அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரிம்ஸில் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் இதில் போஸ்டிங் வாங்கிடலாம். ப்ரிம்ஸில் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ப்ரிம்ஸில் நீங்கள் படிக்கும் போது இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் கீ நோட்ஸ் இப்போயே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா பின்னாடி மெயின்ஸ் வரும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா உட்காந்து படிங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் டிஎன்பிசிக்கு குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் ரெகுலர் கிளாஸ் மண்டே டு ஃப்ரைடேவும் சாட்டர்டே சண்டேவும் 2 பேஜாக நாங்கள் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். மிக குறைவான கட்டணத்தில் தான் நாங்கள் கிளாஸஸ் கொடுக்குறோம். இதில் ஒரு ஆஃபர் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஓன் செல்ஃபாக உட்காந்து படிக்கிறவங்க 2-3 அட்டம்ப்டாக நான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். என்னால் ஸ்கோர் மார்க் எடுக்க முடியல. நான் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை, நான் வீட்டிலே தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கக்கூடிய செல்ஃபாக உட்காந்து படிச்சுட்டு டெஸ்ட் எழுதிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் இலவசமாகவே இந்த கோர்சஸ் நாங்கள் நடத்துகிறோம். இப்போ நியூவாக உட்காந்து படிக்கிறவங்களுக்கும் நாங்கள் கோர்ஸ் ஆஃபர் பண்ணி தான் நாங்கள் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கிறோம். நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுறதா இருந்தால் எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க. டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளோட இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா ராசிபுரம் ஆண்டலூர் கேட்டு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பக்கத்தில் தான் நம்ம இன்ஸ்டியூட் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுறதா இருந்தாலும் விசிட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இதை பற்றி தெரிவிக்கிறதா இருந்தாலும் தாராளமாக தெரிவிங்க. இது ஒரு லைஃப் டைம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நல்லா உட்காந்து படித்தீங்கன்னா நம்ம இன்னும் நல்லா வெற்றியாளராக வந்துடலாம். இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்மிஷன் போட்டு படிச்சுட்டு இருக்கிறீங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் படிக்கக்கூடிய தன்மையை இன்னும் கொஞ்சம் நீங்கள் நல்லா வளர்த்துக்கிங்க, இன்னும் வேகப்படுத்துங்க. படிக்கிறதுல டெஸ்ட்டெல்லாம் நிறைய எழுதி பாருங்கள். படித்ததை ரிமைண்டர் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நல்ல ரேங்க் லிஸ்ட்டில் இந்த குரூப் 2ல் நம்ம போஸ்டிங் போகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக நம்ம இந்த போஸ்டிங்கை நம்ம எடுத்துக்கலாம். வெரி ஆல் த பெஸ்ட்.